நம்ம தமிழர் மக்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. வெள்ளைக்காரன் சொன்னால் நம்புவோம், வெள்ளையாக இருக்கவன் சொன்னால் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு இந்த படத்தில் சொல்கிற மாதிரி வெள்ளைக்காரன் சொன்னால் நம்புவோம், வெள்ளையாக இருக்கவன் சொன்னால் நம்புவோம், இங்கிலீஷ் பேசுகிறவன் பெரிய அறிவாளின்னு நினச்சிப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திராவிட கலாச்சாரம் கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, அதிகமாக குழந்தை பெற்றுக்கங்க, இல்லைன்னா நமக்கு ஆபத்து, அது இந்துக்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாண்டு காலமாக இந்து முன்னணி சொல்லிட்டு வருது. யாரும் அதை ஏற்றுக்கவே இல்லை, எடுத்துக்கவும் இல்லை. அடுத்தது ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னார், அதை எல்லோரும் மூணு குழந்தைக்கு மேலே பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பையும் நம்ம மண்டையில் ஏறலை. இப்போ ஐநா சபை சொல்லியிருக்கு. இப்போ வெள்ளைக்காரன் சொல்லிட்டால, இப்போ நம்பிடுவீங்களே நீங்கள்லாம்? ஏன்னா ஐநா சபையே சொல்லிடுச்சுப்பா, இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் குறைஞ்சிட்டு இருக்குது, அதனால் பின்னாடி பிரச்சனை நிறையா வரும், அதனால் மக்கள் தொகை குறையுது அப்படிங்கிறத ஐநா சபை சுட்டி காட்டி இருக்குது. இப்போயா நம்ம விழித்து கொள்ள வேண்டும். ஐநா சபையே சொல்லியிருக்கு மக்கள் தொகை குறைஞ்சிட்டு இருக்குது. சரி, மக்கள் தொகை குறைஞ்சா என்ன ஆகும்? ஒரு தெருவில் 100 இந்து வீடு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தை இருக்கும், 100 குழந்தை இருக்கும். இன்னொரு சமுதாயம் ஒன்று இருக்குது, அவங்க 4 பொண்டாட்டி 4 குழந்தை பெற்றுப்பாங்க. அப்போ நீங்கள் 100 வீடு இருந்து 100 குழந்தை வச்சுக்கிறது சரி, அவன் 5 வீடு இருந்து 100 குழந்தை வச்சுருப்பான். நாளைக்கு தப்பித்தவறி உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதை விட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் மகள் மருமகன் பேச்சை கேட்டு உங்களை விட்டுட்டாங்கன்னா நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு தான் போகணும். எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் அங்கே முதியோர் இல்லத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். மகன் மருமக பேச்சை கேட்டாலும் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு தான் போக வேண்டியது இருக்கும். இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு குழந்தையோடு நிப்பாட்டிக்கிறது. இதுவே 2 3 பெற்றுக்கிட்டீங்கன்னா, அண்ணன் விட்டா தம்பி வச்சு காப்பாற்றுவான், தம்பி விட்டா இன்னும் சின்ன தம்பி வச்சு காப்பாற்றுவான், அக்கா விட்டா சின்னக்கா வச்சு காப்பாற்றுவான், சின்னக்கா விட்டா கடைக்குட்டி அக்கா வச்சு காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் மாற்றி மாற்றி காப்பாற்றுவாங்க. அந்த சொத்தை பாதுகாத்து கொள்ள, சொத்துக்கு அறிவுரை கூற ஒரு 3 பேர் 4 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கணும், அக்கா தங்கச்சிங்க இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு இருக்காங்க. இதில் இந்த ஊடுருவல்காரர்கள்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய மத்திய அரசுலாம் தடை போட்டுட்டு இருக்குது. அந்த ஊடுருவல்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்பாங்க. 14 வயசில் குழந்தை பெற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க ஒரு 40 வயசு வர்றதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான குழந்தைகளை பெற்று தள்ளி விடுகிறார்கள். அவங்கள இந்தியாவுக்குள்ளே அனுமதிக்கணும், அவங்க இந்தியாவுக்குள்ளே குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திராவிட கட்சிகள்லாம் குரல் கொடுத்துட்ருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரல் கொடுத்துட்ருக்குது. நம்மளை போல் தேசபக்தர் மட்டும் தான் வேணாம், அவங்க உள்ளே வந்தால் இருக்குது நமக்கு இடம்லாம் போயிடும். உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் குழந்தை 2 குழந்தையோட இருக்கீங்க, 40 குழந்தையோட உள்ளே வந்தால் அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக இருக்குமா இல்லை அவனுக்கு சொந்தமாக இருக்குமா? இந்த மாதிரி அவங்க உள்ளே நம்ம ஒரு சில அச்சுறுத்திட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க அதே போல் அச்சுறுத்திட்டு இருக்காங்க. உங்கள் கூடவே உங்கள் வீட்டிலே உங்கள் பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க 4 குழந்தை 4 பொண்டாட்டி 4 குழந்தை பெற்றுட்டு 20 பேரோட சொல்ல நீங்கள் ஒரு குழந்தை பெற்றுட்டு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு வயதாகி உங்களுடைய பொண்ணோ இல்லை பையனோ வயதுக்கு வரும்பொழுது, அந்த இடத்துக்கு வரும்பொழுது அவங்க வீட்டில் 16 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. 20 பேர் கண்ணும் அங்கே தான் உறுத்தும், உங்களுடைய சொத்து உறுத்தும், உங்களுடைய பொண்ணு உறுத்தும், இல்லை உங்கள் பையனும் உறுத்தும். ஒரு நொடி போதும். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த சென்னை சில்க்ஸில் ஒரு முறை இந்த பெண்கள் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பர்தா போட்டு திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகும்பொழுது அவன் ஜைனுல் ஆப்தீன் அப்படின்ற பேசும்போது போலீஸ்காரங்க வச்சே பேசினான். 1 மணி நேரம் போலீஸ்காரங்க ஒதுங்கி இருந்தால் எல்லாரையும் நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நிலைமை என்னென்னு யோசிங்க. போலீஸ்காரங்க இருக்கும் பொழுதே மிரட்டுறவங்க அவங்க நாளைக்கு நீங்கள் ஒரு குழந்தைய பெற்று போட்டுட்டு 20 பேர்கிட்ட விட்டுட்டு போனீங்கன்னா உங்கள் குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இதிலேருந்து தப்பிக்கணும், இந்த நிலைமை நம்ம குழந்தைக்கு வரக்கூடாதுன்னா குறைஞ்சது 3 குழந்தையாவது பெற்றுக்கிடுங்க. இதைத்தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் சொன்னார், இந்து முன்னணி சொல்லிச்சு, இப்போ அமெரிக்காக்காரன் சொல்லியிருக்கான். இது இல்லாமல் போனால் உங்கள் குழந்தைக்கு உங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா சித்தி அத்தை சின்னத்தை பெரியத்தை தாத்தா பாட்டி சின்ன தாத்தா பெரிய தாத்தா அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் ஒரு குழந்தையோடு நிப்பாட்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு எந்த குழந்தையும் இருக்காது, எந்த ஒரு உறவும் இருக்காது. தனிமரமாக நிற்பான் வருங்காலத்தில். ஆறுதல் கூறவும் ஆள் இருக்காது, மடியில் படுக்க வைக்கவும் ஆள் இருக்காது. அதனால் ஐநா சபை சொல்லியிருக்குது, எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் குழந்தை பெற்றுக்கொள்வதை பற்றி யோசிப்போம். அதிக குழந்தையை நம்மை காப்பாற்றும், அதிக குழந்தையை நம் நாட்டை காப்பாற்றும், நமது சொத்தை காப்பாற்றும். யோசிப்போம்.